உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். தாவேக தலைவர் விஜய்க்கு திமுக மாணவரணி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதில் தாங்கள் ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்தில் உங்கள் பெயர் விஜய் என்று உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆளுநர் மாளிகையின் செய்தி குறிப்பில் விஜயின் பெயர் ஜோசப் விஜய் என்று இருக்கிறது. இதுதான் பாசிசம் என்று திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மதியம் ஆளுநர் ஆர் என் ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்திருந்தார். அப்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஒரு 3 கோரிக்கையை ஆளுநரிடம் மனுவாக கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி சமூக வலைதளத்துல ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல என்னென்ன தெரிவித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, எது பாசிசம் தெரியுமா மதிப்பிற்குரிய விஜய் அவர்களே என்று கேள்வி எழுப்பி ராஜீவ்காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல விஜய் ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்தில் உங்கள் பெயர் விஜய் என்றுதான் இருக்கிறது. ஆனால் கமலாலயத்தின் ஒரு பிரிவாக இயங்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆளுநர் மாளிகையின் செய்தி குறிப்பில் விஜயின் பெயர் ஜோசப் விஜய் என்று இருக்கிறது. இதுதான் பாசிசம். பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை என்று ஒரு கருத்தொன்றை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.